வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? என் பேர் பாலாஜி. ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நான் பார்ட் பை பார்ட்டா எடுக்க போறேன். ஏன்னா ஒரே பார்ட்ல எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ நான் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா பிஃபோர் டே நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுவீங்க. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு சில பேர் ஹை லோ க்ளோஸ் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம ஆட்டோமேஷனாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ண விஷயம் தான் இது. ஸோ இந்த இண்டிகேட்டரில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம போக போக பார்க்க போகிறோம். ஸோ எனக்காக பண்ண விஷயம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் இதை பப்ளிஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம சார்ட்டு. ஓகே, ட்ரேடிங் வியூவில் நம்ம இண்டிகேட்டரோடைய பேர் ஓஆர்பி ப்ளஸ் ஸ்மார்ட் லெவல் மேனேஜர். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம இண்டிகேட்டர். இது இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆன ஒரு டே இன்னைக்கு. ஓகேங்களா, தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டிகேட்டரில் என்னென்ன இருக்குன்னாக்கா பாருங்கள், ஓஆர்பி லைன்ஸ். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஓஆர்பி ஹை, ஓஆர்பி 15 மினிட் ஹை 15 மினிட் லோ இருக்கும். ஸோ தெர் இஸ் அ மிட் லைன், 15 மினிட் மிட் லைனும் இருக்குது நமக்கு. அது இல்லாமல் 5 மினிட்ஸ் ஹை 5 மினிட்ஸ் லோவும் காட்டும். ஸோ இது எப்படி பண்ணியிருக்குனாக்கா எய்தர் 5 மினிட்ஸ் லோ ஆர் 5 மினிட் ஹை இல்லை 15 மினிட்ஸ் சூப்பர் சீட் பண்ணும். எது கூட மேட்ச் ஆகுதோ அது சூப்பர் சீட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட் ஹையை 15 மினிட் ஹை மேட்ச் சூப்பர் சீட் பண்ணிடுச்சு. அதனால் 5 மினிட் ஹை இங்கே இல்லை. ஸோ 15 மினிட் ஹை, மிட் லைன், 5 மினிட் லோ அண்ட் 15 மினிட் லோ. சரிங்களா, ஓஆர்பி இது முடிஞ்சிடுச்சிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு டார்கெட் லைன் T-1 நெகட்டிவ் டார்கெட்டு, T-2 நெகட்டிவ் டார்கெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே T1 பாசிட்டிவ் டார்கெட்டு, ஓஆர்பிக்கு மேலே இருக்கிற டார்கெட்ஸ். ஸோ உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு T1 T-1 லைன் வந்துடும். ஸோ ஓஆர்பி மோஸ்ட்லி 90% மிட் லைனுக்கு மேலே இது கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஆனால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். போக நம்ம டீட்டெயிலாக பேசலாம். மிட் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இட் வில் கோ டு T1. சரிங்களா, மிட் லைன் கீழே இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி இட் வில் கோ டு T-1. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி பக்கத்துலேயே இங்கே லைன்ஸ் இதெல்லாம் நான் எதுவும் மேனுவலாக வரைஞ்ச லைன்ஸ் கிடையாது. நான் பண்ண வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு 1 பை 1 சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எனக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன்ஸ்லாம் வரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கா, இது எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எல்லா லைனும் அண்ட் லேபிளும் இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷனில் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த கேண்டில் மூவ் ஆகும், இந்த லைன்ஸ் வித் லேபிள் ரெண்டுமே மூவ் ஆகும். இது எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, சில பேர் மொபைலில் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன்ஸ் லேபிள்ஸ்லாம் ஓரமாக இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ அப்போ நம்ம ட்ராக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸ் ப்ரொஜெக்ஷன்லேயே லேபிள் இருக்கும். கேண்டில் மூவ் ஆக லேபிளும் மூவ் ஆகிட்டே போகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சோடனே எனக்கு இது ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்துச்சு, அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகும், இது அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நம்ம ஓஆர்பி பற்றி பேசியாச்சு அண்ட் டார்கெட் நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துடும் ரெண்டு பக்கமும். ஃபஸ்ட்டு டார்கெட்டை எது பிரேக் பண்ணுது, எந்த சைடு பிரேக் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே T-2 T-3ன்னு ஏகப்பட்டது இருக்கா. நான் மேலே பார்த்தீங்கன்னா T1 மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஏன்னா அது எல் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. T1 எந்த சைடு எந்த லைனை பிரேக் பண்ணுதோ அதுக்கு அடுத்த டார்கெட்ஸு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா. சரிங்களா, இங்கேருந்து 9:15க்கு ஆரம்பித்த மார்க்கெட் இந்த இடத்துல எனக்கு 9:20க்கு 9:30க்கு பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா, 9:30 கேண்டிலுக்கு பிரேக் ஆகிருக்கு. அந்த கேண்டில் பிரேக் ஆனவுடனே எனக்கு அதுக்கு நேராக லைன் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் விக்கு வச்சாலும் உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்துடும்.
ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வீக் வந்துருச்சு. இங்கே உங்களுக்கு அடுத்த டார்கெட் இங்கே வந்துடும். ஸோ டார்கெட்ஸ் எத்தனை டார்கெட் பிரேக் பண்ணி போதோ வரும். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மார்க்கெட் முடிஞ்சோடனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஒரு 3 சப்போர்ட்டோ இல்லை 4 சப்போர்ட்டோ இல்லை 3 ரெசிஸ்டன்ஸோ இல்லை 4 ரெசிஸ்டன்ஸோ மார்க் பண்ணி வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப், ஹியூஜ் கேப் அப் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலே அது ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா எல்லா சப்போர்ட்டும் கீழே ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை 3 சப்போர்ட்டும் இந்த மாதிரி ஒரு லாங் கிராஷ்க்கு உங்களுக்கு 3 சப்போர்ட் முடிஞ்சோடனே 4 சப்போர்ட் முடிஞ்சோடனே அடுத்து மார்க்கெட் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆனால் நம்ம இண்டிகேட்டரில் அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய கிராஷ் வந்தாலும், எவ்வளோ பெரிய கிராஷ் இல்லை எவ்வளோ பெரிய புல்லிஷ் வந்தாலும் உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னைக்கு எவ்வளோ கீழே மார்க்கெட் போனாலும் உங்களுக்கு அடுத்த டார்கெட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த டார்கெட்லாம் எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது நம்ம இண்டிகேட்டரில் என்ன இருக்குது? லெவல்ஸ் இருக்குது. L1 அண்ட் L2, L-1. இங்கே L2, L3, L-1, L-2, L-3 இருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் என்னங்க? இது ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஆல்ரெடி ORB இருக்கா? இது ஸோ இந்த 15 மினிட்ஸோடைய மல்டிபிள் லைன் தான் இங்கே. இது எல்லாமே ஆட்டோமேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? செல்ஃப் லெவல்ஸ். இதோடைய டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை, டே லோ, ப்ரீவியஸ் டே லோ, டே க்ளோஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ், இந்த ரெஃபரன்ஸ் லைனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ ஹை லோ க்ளோஸ் இந்த லெவல்ஸ் இருக்குது, ORB லெவல்ஸ் இருக்குது, டார்கெட் லைன்ஸ் இருக்குது, ப்ளஸ் பை செல் இண்டிகேஷன் அண்ட் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேட். சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் போனீங்கன்னா வெறும் ரெட் பை வரும், பை வந்துச்சுன்னா பை பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் அது எங்கே திரும்பும், எப்படி மாறும் எதுவும் தெரியாது. ஓகேங்களா? அது கீழே வரும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீனில் தான் காட்டிகிட்டு இருக்கோம். சரி திரும்ப மாறும்னு பார்ப்பீங்க, அடுத்து பெருசாக ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸோ இல்லை பெருசாக லாஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இதில் உங்களுக்கு கலர் பேட்டர்னும் இருக்குது, பை சிம்பிள் இண்டிகேஷனும் இருக்குது, பை செல் இண்டிகேஷனும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரிப்பா, இதில் இவ்வளோ டார்கெட்ஸ் இருக்குது, எந்த டார்கெட்டில் எப்படி வரும்? அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன், எப்படி என்னன்றதை. சரிங்களா? அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்தராக நம்மள்ட்ட என்ன இருக்குது? மார்க்கெட் ஸ்டேட்டஸ். இந்த மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள்ங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா டே ஸ்டேட்டஸ் இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸில் உங்களுக்கு டே ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடும். டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பியர் ட்ரெண்டிங்னு இருக்குது. உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் காட்டிடும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது டே ஸ்டேட்டஸில்? பியர் ட்ரெண்டிங் இருக்குது, புல் ட்ரெண்டிங் இருக்குது, ஸ்ட்ராங் பியர் இருக்குது, ஸ்ட்ராங் புல் இருக்குது, அப்புறம் பியர் ரேஞ்ச் இருக்குது, புல் ரேஞ்ச் இருக்குது, ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. ஃபுல் ரேஞ்சுன்றப்ப இந்த ORB விட்டு வெளியே வராது மார்க்கெட்டு. பியர் ரேஞ்சுன்றப்ப வந்துட்டு மேபி டார்கெட் 1க்குள்ளே கன்சாலிடேட் ஆகும், இல்லை 1 and 2க்குள்ளே கன்சாலிடேட் ஆகும், இல்லாட்டினா மிட் லைன்லேருந்து டார்கெட் 1க்குள்ளே கன்சாலிடேட் ஆகும். புல் ரேஞ்சுன்றப்ப மிட் லைன்லேருந்து டார்கெட் 1க்குள்ளே கன்சாலிடேட் ஆகலாம், இல்லை டார்கெட் 1லேருந்து டார்கெட் 2க்குள்ளே கன்சாலிடேட் ஆகலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங். அது ஆப்வியஸ்லி மேலே நம்ம லெவல்ஸ் பார்க்கணும், நம்ம ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ராங் புல், ஸ்ட்ராங் பியர். இது வந்து என்னென்னா நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆச்சோ இல்லை ஹியூஜ் நியூஸ், பிக் பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா அப்போல்லாம் நியூஸ் பேஸ்டு அந்த மாதிரி வரும்போது நம்ம எந்த லெவல்ஸும் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா எந்த லெவலையும் எதுவும் பார்க்காது, எங்கே போகணுன்னே தெரியாது. ஆனால் மேஜர் சப்போர்ட்டுன்னு ஒரு சப்போர்ட்ஸ் இருக்குது, அங்கே நமக்கு ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனாக தான் வச்சுருங்க. தவிர மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹை லோ தான் மெயின். அதை தாண்டி போகும்போது நம்ம லெவல்ஸ், நம்ம டார்கெட்ஸ், அதில் எந்த டார்கெட் பிரேக் ஆகுது, எங்கே பிரேக் ஆகலைன்றதை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதும் எக்ஸிட் ஆகிறதும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது? டே ஸ்டேட்டஸ் இருக்குது, 2 hour ட்ரெண்டிங், 2 ஹவரில் என்ன ஸ்டேட்டஸ், 1 hour ஸ்டேட்டஸ், 15 hour ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நார்மல் ஸ்டேட்டஸ். RSI நான் வச்சுருக்கிறேங்க. RSI பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 19 ஓவர் சோல்டு. சரிங்களா? அடுத்தது ADX. இங்கே உங்களுக்கு காட்டிடுங்க காலையில் மார்க்கெட் வந்து அன்றைக்கி சாப்பி மார்க்கெட்டா, இல்லாத ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டா. எனக்கு இங்கே வந்து காலையில் இந்த இடத்துல வந்து ட்ரெண்டிங்னு வந்துருச்சு எனக்கு. சரிங்களா? வால்யூம் ஸ்ப்ரெடர், ஹை வால்யூம்,
இங்கே வால்யூம் என்ன இருக்குது, ஹை வால்யூம். எஸ்எம்சி, அதாவது எஸ்எம்சின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பயாஸ் டவுனு. ஸோ பயாஸ் டவுனு. அடுத்தது மொமெண்டம். இது வந்து எம்எம்டின்றது மொமெண்டம் நெகட்டிவ். எல்லாமே இன்றைக்கி மேட்சிங்க பக்காவாக 10 பொருத்தமும் பொருந்துச்சு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஒரு மேஜர் புல் பேக் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு புல் பேக்கு. வேறு எந்த இடத்துலையும் மேஜர் புல் பேக் கிடையாது. அப்படியே அசால்ட்டாக போயிடுச்சு. இங்கே பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை 3 மினிட்ஸ் கேண்டிலில் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஸ்மார்ட் மணி பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மினிட்ஸில் பார்க்குறது வந்து ரேராக தான் இருக்கும். அவங்க ட்ரேட் பண்ணுறது எல்லாமே 15 மினிட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், 5 மினிட்ஸில் அது பிரேக் ஆகிருக்கும். பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம், அடுத்து ரிவர்ஸ் போயிடுவோம். நீங்கள் ஓவராலாக அதை 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா அது பிரேக் இருக்காது அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பார்க்கணும். ஆக்சுவலாக சார்ட்டை வெறும் 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கணும், 30 மினிட்ஸ் வச்சு பார்க்கணும், 3 மினிட்ஸும் வச்சு பார்க்கலாம், மாற்றி மாற்றி வச்சு பார்க்கணும் நம்ம. ஸோ சில பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கிறேன். 15 மினிட் கேண்டில் என்ன பேட்டர்ன், இது எதுக்காக நான் வச்சுருக்கேன்னாக்கா, சப்போஸ் டோஜி சப்போர்ட் லெவலில், இதை டார்கெட் லெவலில் இந்த இடத்துல டோஜி வருது அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மெயினாக டோஜி, என்கல்ஃபிங், ஷூட்டிங் ஸ்டார், என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ எல்லாமே இதில் வந்துடும். பேட்டர்ன்ஸ் 15 மினிட்ஸில் என்னென்ன 15 மினிட் கேண்டிலுக்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ எல்லாமே இங்கே காட்டிடும் உங்களுக்கு. ஸோ அப்படி கேண்டில் ஃபார்மேட் வந்து ஒரு பெரிய பாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் கிடையாது, அதனால் நார்மல்னு சொல்லி வந்துடுச்சு. அடுத்தது இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் ஸ்டேட்டஸ் இங்கே வச்சுருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் 13.46 ஹெல்தி. ஸோ இது ஒரு கிராஷ் ஆல்மோஸ்ட், பட் இது ஹெல்தி. 15க்கு மேலே போச்சுன்னா தான் அது வந்து எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ 13ல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்தியா விக்ஸு நார்மல் 13ல் இருக்குது, 13 நார்மலில் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ஹிண்ட் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். ஹிண்ட் ஆக்ஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுற ட்ரேடுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அட்வைஸு, என்ன அது எந்த ட்ரேடு எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இங்கே இந்தியா விக்ஸை வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஹிண்ட் வரும், இது பிஹேவியர் எப்படி, ஸ்மூத் ட்ரெண்ட்ஸு, நார்மல் சைஸ். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்ற அட்வைஸ். ஸோ இது வந்து என்னுடைய மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள். அடுத்தது கீழே ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள், இது வந்து அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள். அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள்னால் என்னங்க அது, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து வெறும் நிஃப்டியை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. ஆப்ஷன் சார்ட்டில் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் சார்ட்டு நம்மளுடைய இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் நிஃப்டியை வச்சே ட்ரேட் பண்ணிடலாம். நிஃப்டியை வச்சே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், எப்படி டார்கெட்டு எங்கே வரும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, எதை பிரேக் பண்ணால் உங்களுக்கு அடுத்தது மூவ் ஆகும், இல்லை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா எப்படி வரும்ன்றதை நான் நிஃப்டியை வச்சே சொல்லிடலாம். பட் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக மெயின் எது வரைக்கும் போகும், எனக்கு இந்த நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது எனக்கு எது வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஒரு இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது போகும், அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஆனால் எது வரைக்கும் போகும் அப்படின்றத இந்த ஆப்ஷன் சார்ட்டில் தான் நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிஃப்டியோடைய சிஇ சார்ட்டு, பிஇ சார்ட்டு, பேங்க் நிஃப்டியோடைய சிஇ சார்ட்டு, பிஇ சார்ட்டு, சென்செக்ஸோடைய சிஇ சார்ட்டு, பிஇ சார்ட்டு, ஓகேங்களா. இது கடைசியாக நான் சொல்கிறேன், இந்த 3 ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதோடைய எக்ஸ்பைரி டேஸ் இந்த சார்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் நீங்கள் மெயினாக மேக் ஷூர் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே எக்ஸ்பைரி டேஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் எக்ஸ்பைரி டேக்கு தப்பாக இருக்குது, இப்போ தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே போகணும் செட்டிங்ஸில். ஸோ இங்கே செட்டிங்ஸில் என்னென்ன வச்சுருக்கிறேன், செட்டிங்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இங்கே நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இருக்குது. இன்றைக்கி வந்து 19, இதோட எக்ஸ்பைரி டே 24, இதோட எக்ஸ்பைரி டே 24, இது 19 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ இந்த மாதிரி இயரு, மந்த்து, டேட்டு இதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துடணும். இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சா, எக்ஸ்பைரி டேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சா. இது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே எக்ஸ்பைரி டே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணலன்னா உங்கள் சார்ட்டு விசிபிளாக இருக்காது. எப்போ நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறாலும் மேக் ஷூர் இந்த எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. இப்போ செட்டிங்ஸில் வேறு என்னென்ன இருக்குது,
இது வந்து ஆப்ஷன் சார்ட்டுக்கு உண்டானது. அதை நான் சொல்கிறேன். ஷோ மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள். சில பேர் வந்து மொபைலில் ட்ரேட் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் 3 சார்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து பிரச்சனையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இதை அன்செக் பண்ணினா போயிடுச்சு, டேபிள் போயிடுச்சு. அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷோ அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள். நீங்கள் சார்ட்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் பார்த்து சார்ட்டை செட் பண்ணி விட்டீங்க, இதுக்கு மேலே எனக்கு வேணான்னாக்கா அன்செக் பண்ணிக்கலாம், போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டும் வேணும் எனக்கு. ஓகே, இருந்தாலும் எனக்கு வந்து நான் மொபைலில் பார்க்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை கிளிக் பண்ணுங்க, மொபைல் வியூ காம்பேக்ட். அப்படியே பாருங்கள், எல்லாம் கம்பைன் ஆகி சின்னதாகிடும், காம்பேக்ட் ஆகிடும். இந்த டேபிள் அப்படியே மொத்தமாக கம்பைன் ஆகிடும். ஆனால் இதில் எக்ஸ்பைரி டேட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வியூ மட்டும்தான், சார்ட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு வியூ மட்டும்தான்றதுனால எக்ஸ்பைரி டேட் போயிட்டு மற்றபடி காம்பேக்டாக உங்களுக்கு இங்கே வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது இங்கே ஆரஞ்ச் ஸ்குவீஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகேட்டர் நார்மல் பை செல் பண்ணுறீங்கன்னா ஓகே, செல்லு வந்துச்சுன்னா செல் தெரியும், பிஇ வாங்கணும், பை வந்துச்சுன்னா சிஇ வாங்கணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, இந்த பை செல் வச்சுட்டு நம்ம லெவல்ஸோடு ஒர்க் பண்ணுறது. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட்டில் ஒர்க் பண்ணுறது. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, இங்கே லெவல்ஸ் இருக்குது பாருங்கள், லெவல்ஸில் ஒர்க் பண்ணுறது. இந்த பை செல், டார்கெட் அண்ட் தென் இன்க்ளூடிங் த லெவல். ஏன் இந்த லெவல் நான் சொல்கிறேன்னா, லெவலில் ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா 90% மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுதுன்னா அது லெவலில் வந்துட்டு போகும், இல்லாட்டினா என் டார்கெட்டை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப பிரேக் பண்ணிட்டு போவோம், இல்லை டார்கெட்டை டச் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதை ஆப்ஷன் சார்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னும் நமக்கு தெளிவாக கிளியராக ஐடியா கிடைக்கும். சரிங்களா? 3வது ஆப்ஷன் நான் சொன்னேன். 4வது ஆப்ஷன்றது பிளாட் சார்ட்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லெவலில். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷன் சார்ட்டை வச்சு பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டரை வச்சு பார்த்தாச்சு, அடுத்தது ஆப்ஷன் சார்ட்டை வச்சு பார்ப்போம். இன்னொரு விஷயங்க, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ காமன். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த இடம் தான் சப்போர்ட்டு, இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பிளேயர்ஸ், நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. பிக் பிளேயர்ஸ் அவங்க வந்து என்னென்னா சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அதுக்கப்புறம் வருவாங்க. இல்லாட்டினா நம்ம என்ன யோசிப்போம்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனாக்கா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ சில சமயம் பிரேக் பண்ணாத மாதிரி காட்டுவாங்க ரெசிஸ்டன்ஸை, ஓகேங்களா? அது பிரேக் பண்ணாத மாதிரி காட்டிட்டு ஆனால் அடுத்த கேண்டில் அப்படியே மேலே வச்சுட்டு மேலே போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய இண்டிகேட்டரில் இங்கே டார்கெட் லைனை சாலிட் பிரேக் பண்ணுவாங்க. சாலிட் பிரேக் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அவங்க. ஸோ அது ரொம்ப கிளியர் டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குதுல. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் செட்டப் பற்றி பார்த்தோம். ஓஆர்பி லைன்ஸு, டார்கெட் லைன்ஸு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள் பார்த்தோம். அப்புறம் இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளும் பார்த்தோம். ஸோ இப்போ கண்டினியூஷனாக நம்ம இப்போ இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள்னா என்ன, அதோடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்க